Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் டோனி மாரிசன் எழுதின த பிலவட் அப்படின்ற நாவல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாவல் எழுதின இயர்னு பார்த்தோம் அப்படின்னா 1987 செப்டம்பரில் தான் வந்து எழுதி முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டோனி மாரிசனை பற்றி நம்ம சொல்லணுன்னா இவர் ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய நேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து ஆஃப்ரிக்கா. ஆனால் வந்து ரைட்டிங்ஸ் எல்லாமே இவருடைய கரியர் எல்லாமே வந்து அமெரிக்காவில் வந்து இருந்தனால ஸோ இவரை வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வந்து பிளாக் கான்ஷியஸ்னஸ் வந்து உண்டு. ஸோ என்ன அப்படின்னா ஈக்குவல் ஃப்ரீடம் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்போ பிளாக் பீப்புள் வந்து ரியலைஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய ரைட்டிங்ஸில் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாவல் தான் வந்து த பிலவட். ஸோ இந்த நாவலுக்கு வந்து புக்கர் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஆஸ் வெல் அஸ் இந்த நாவல் வந்து ஸ்லேவ் ட்ரேட்னால் பீப்புளுக்கு வந்து எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களுடைய சஃபரிங்ஸ் அதை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்லேவ் ட்ரேட் தான் வந்து இந்த நாவலில் வந்து இவர் தீமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோனி மாரிசன் அப்படின்ற இந்த நேம் வந்து இப்போ டோனி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பென் நேம் தான். இவருக்கு ஒரு ரியல் நேம் இருக்குது. ஸோ அந்த ரியல் நேம் வந்து என்னென்னா க்ளோ ஆந்தனி ஓஃபர்ட் அப்படின்றத இவருடைய உண்மையான நேம். இவர் வந்து February 18, 1931 டோரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹியோவில் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. இவருடைய அம்மா அப்பா அவங்கள பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய அப்பா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அலாபாமாவில் உள்ள ஒருத்தர். ஸோ இவர் வந்து ஒரு ஷிப் யார்ட் பில்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ இவர் வந்து ஆஸ் வெல் அஸ் இவர் வந்து ஒரு வெல்தி பிளாக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்களோட அம்மாவுடைய நேம் வந்து ராமா. ஸோ இது வந்து பைபிளில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நேம். ஸோ இவங்க அம்மா வந்து எப்போவுமே வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு அப்படின்னா அது ஒயிட் பீப்புள் மத்தியில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். நம்மளும் வந்து ஒரு ஈக்குவலிட்டி அப்படின்ற ஒரு வழியில் வந்து நம்மளும் மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு டெண்டன்சி உடையவங்க தான் வந்து இவங்களுடைய அம்மா. இவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்து ஒயிட் பீப்புள்னால பிளாக் பீப்புள் நம்ம எல்லோரும் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாக் ஸ்கின் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து என்ன ஹார்ட் இருக்குது, ஒயிட் ஹார்ட் இருக்குது. ஆனால் ஒயிட் பீப்புளுக்கு வந்து பிளாக் ஹார்ட் தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அடிக்கடி டோனி மாரிசனுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்களாம். டோனி மாரிசன் வந்து ஒரு உமன் தான். இவங்க வந்து ஒரு பையன்லாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு உமன். க்ளோ அப்படின்றது வந்து இவங்களுடைய நேம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் ரியல் நேம் தான் வந்து க்ளோ ஆந்தனி ஓஃபர்ட். ஸோ இவங்க வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வெரி குட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நாவலிஸ்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய பென் நேம் டோனி மாரிசன். அந்த நேமை வச்சு தான் வந்து இவங்க எல்லாமே வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. கோவர்ட் யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் தான் வந்து இவங்க வந்து அவங்களோட எஜுகேஷன் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு படிச்சிருக்காங்க. அங்கேருந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ் டீச்சராக வந்து ஆறாங்க. அண்ட் தென் இவங்க வந்து 1957 வந்து ஹோவர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இங்கிலீஷ் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு யங் ஆர்கிடெக்டை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஜமைக்கன் ஹெரல்டு மாரிசன். ஸோ நம்ம டோனி மாரிசன், டோனி அப்படின்றது இவங்களுடைய பென் நேம்னு பார்த்தோம். மாரிசன் அப்படின்ற ஒரு நேம் வந்து கேம் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் தான். ஓகேவா, மோரிசன் அப்படின்றது ஹேரோல்டு மோரிசன் தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட். ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஹேரோல்டு ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க 1961 வந்து ஒரு பையன் பிறக்கிறான். அது யார் அப்படின்னா இவங்களுடைய பையன். ஸோ இந்த பையன் பிறந்துடுறான். இப்போ இவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் வந்துருக்காங்க. இவங்களுக்கு டீச்சிங் ஃபீல்டு வந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ நம்ம வந்து ரைட்டர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ரைட்டர் வந்து டெய்லி ஒரு ஸ்டோரி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நாவல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய எழுதுகிறாங்க. பிலவட் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நாவல் வந்து ஒரு கோஸ்ட் நாவல். டோனி மாரிசனோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூவெஸ்ட் ஐ. அதுக்கப்புறம் வந்து 1964 வந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பேபி வந்து பிறக்குது. அண்ட் தென் இவங்க வந்து அவங்களுடைய ஜாப் ரிசைன் பண்ணிடுறாங்க. தென் யூரோப் போகிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்ட்டிஷன் வந்துடுது. ஸோ இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இந்த கப்பல் வந்து பார்ட் ஆகிடுறாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா இவங்களுக்கு 34 வயசு ஆகுது. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹியோவுக்கு வந்து போயிடுறாங்க. இவங்க பிறந்த பிளேஸ்க்கு நியூயார்க்கே வந்து அவங்க மதர் ஹோம் டவுனுக்கே வந்து போயிடுறாங்க. இப்போ இங்கே போயிட்டு அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த டிவோர்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க பாஸ்ட் லைஃப்பை வந்து மறந்துட்டு இப்போ சன்னோட ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் வந்து அட்டைன் பண்ணணுன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரோடைய சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, யாருமே வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஸோ இவங்களுடைய ரைட்டிங் ஃபீல்டில் வந்து இவங்க ஒரு மொனோட்டோனன்ஸான ஒரு ரைட்டராக தான் வந்து லீட் பண்ணுறாங்க. நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. 1970 ஃபஸ்ட்டு நாவல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த நாவலுக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன்லாம் வந்து கிடைக்கல. தென் 1973 சுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதுகிறாங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் 2 கேர்ள்ஸ்க்கு நடுவில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. 1974 பிளாக் புக்ஸ்னு ஒன்று எழுதுகிறாங்க. 1981 டார் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்து எழுதுகிறாங்க. ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு ஓல்டு ஆஃப்ரிக்கன் ஃபோக் டேலை வந்து பேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே எழுதுகிற வாக் எல்லாமே வந்து பிளாக் பீப்புளோட சஃபரிங்ஸை பற்றி தான் வந்து இவங்களுடைய ரைட்டிங்கில் வந்து கொண்டு வராங்க. பிலவடுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற இந்த நாவல் வந்து 1987 வந்து பப்ளிஷ் ஆகுது. இது வந்து பெஸ்ட் செல்லர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கிளாசிக்கல் நாவல் கிடையாது. ஸோ இப்போ வந்து பெஸ்ட் செல்லர் அண்ட் கிளாசிக்கல் நாவலுக்கு இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் தானே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். கிளாசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு ஒர்க் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெப்த் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்ம டைம் பாஸ்க்காண்டி நம்ம ரீட் பண்ணுவோம் தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் தான் வந்து பிலவட். ஸோ இதுக்கு இவங்களுக்கு புலிட்சர் அவார்டு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் 1992 பிளேயிங் இந்த டாக்னு ஒரு நான் ஃபிக்ஷன் எழுதுகிறாங்க. 1992 ஜாஸ்னு ஒன்று எழுதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்புறம் நோபல் ப்ரைஸ்லாம் வந்து October 7 வந்து இவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு உமன் நோபல் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும், அதே மாதிரி 8th விமன் ஆஃப் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலும் அது வந்து நம்ம டோனி மாரிசனுக்கு தான் வந்து அந்த பெருமை வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இந்த நாவலை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நாவலில் டோனி மாரிசன் வந்து செத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீயை வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செத்தேன்றது ட்ரீயையும் மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி இந்த நாவலில் உள்ள ப்ரொட்டகனிஸ்ட்டு செத்தே அந்த பொண்ணையை வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ரொட்டகனிஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிலவர்டுன்னு சொல்கிறோம் தானே. பிலவர்டு அப்படின்னு சொல்கிறது வந்து யாருன்னா ஒரு குட்டி பொண்ணு இறந்து போயிருப்பா. அவங்க அம்மா தான் வந்து அந்த குட்டி பொண்ணை வந்து கொண்டு இருப்பாங்க. 1 month பேபி தான், ஒரு 28 days உள்ள ஒரு பிள்ளையை வந்து அவங்க அம்மா கொண்டு இருப்பாங்க. அந்த பிலவடோடைய அம்மாவோடைய நேம் தான் வந்து யார் அப்படின்னா செத்தே. ஸோ இந்த நாவலில் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸ்லேவ் ட்ரேட் தான் வந்து ஒரு டாமினண்ட்டான ஒரு தீம்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பிலவடுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து இருக்கா, அவளுடைய சிஸ்டர்னு சொல்லலாம். அது வந்து யாருன்னா டென்வர். ஸோ அதுவுமே வந்து பிலவடுக்கு ஒரு சிஸ்டராக வந்து இந்த நாவலில் வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாவலில் வந்து 2 பையங்க இருப்பாங்க, ஹோவர்ட் பக்லர். ஸோ இந்த 2 பேர் யார் அப்படின்னா பிலவடைய பிரதர்ஸ். ஸோ இந்த 2 பசங்க வந்து அவங்க அம்மா கூடலாம் இருக்க மாட்டாங்க, நம்மளை வந்து கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்க வந்து பயந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் செத்தையோடைய ஹஸ்பண்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹேலே தான் வந்து இவளுடைய ஹஸ்பண்ட். அப்புறம் ஹேலையோடைய அம்மா நேம் வந்து பேபி சக்ஸ். பேபி சக்ஸ்க்கு வந்து மொத்தம் 8 children அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பால் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். ஸோ அந்த பையன் வந்து லாஸ்ட்டில் வந்து செத்தையை வந்து மேரி பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. தென் இதில் வந்து ஸ்டாம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உண்டு. ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய்பர், அப்புறம் ஒரு ஸ்கூல் டீச்சரை வந்து இதில் வந்து மென்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மைனர் கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து நாவல் சம்மரி பார்க்க முச்சில் நம்ம வந்து அந்த கேரக்டர்ஸையும் வந்து பார்க்கலாம். ஸோ அது போக வந்து இந்த நாவலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ டோனி பார்த்தோம். டோனி வந்து ஒரு டான்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சாங்க. பட் லாஸ்ட்டில் வந்து லிட்ரேச்சருக்குள்ளே வந்து எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு
சின்ன விஷயம் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து என்னென்னா யூரோப்பியன் லிட்ரேச்சரை வந்து எப்போவுமே ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா டால்ஸ்டாயோடைய ஒர்க்ஸை வந்து நல்லா வந்து ரீட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ரஷ்யன் நாவலிஸ்டோடைய ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜெயின் ஆஸ்டனோட ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து இவங்களை வந்து ஒரு ரைட்டராக வந்து மாற்றிருக்கா அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கான்ஷியஸ்னஸ் வருது. இவங்க வந்து ஒரு பிளாக்கு நேட்டிவ்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஆஃப்ரிக்கா, அவங்களுடைய கெரியர் தான் வந்து அமெரிக்கா. ஸோ இவங்களுக்கு வந்து பிளாக் கான்ஷியஸ்னஸ் வந்து வர்றனால தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ரேசிசம், ஸ்லேவ் ட்ரேட் எல்லாமே வந்து இந்த நாவலில் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. இந்த நாவலில் மட்டும் இல்லை, இவங்க எழுதின எல்லா நாவல்லையுமே வந்து அதை போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. பிலவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலோட சிக்னிஃபிகன்ஸ் நான் சொல்லிட்டேன். அந்த குட்டி பொண்ணு இறந்து போயிட்டா, ஸோ அவளுடைய நேம் தான் வந்து பிலவர்ட். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி, கோஸ்ட் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நரேட்டர் இருப்பாங்க, அது வந்து யாருன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு நேம்லெஸ், ஒரு அனானிமஸான ஒரு பர்சனை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேரக்டர்ஸே வந்து தன்னை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, ஸ்டோரிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். பிலவர்ட் வந்து இறந்து போயிட்டான்னு சொன்னோம். ஸோ யார் வந்து கொண்டிருப்பா அப்படின்னா அவளுடைய அம்மா தான் வந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நாவலில் வந்து ஷிஃப்ட்னஸ் இருக்கும், ப்ரெசன்ட் டு பாஸ்ட் இருக்கும், பாஸ்ட் டு ப்ரெசன்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னா அடுத்து பாஸ்டில் உள்ள ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பாஸ்டில் சொல்லி முடிக்கிற அந்த டைமில் வந்து ப்ரெசண்ட்டை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அப்புறம் இந்த நாவலில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்சினாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓஹியோவில் இருக்கிற செட்டிங்கை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃப்ரெட் அப்படின்ற அந்த பிளேஸில் உள்ள ப்ரெசன் இன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜியா அப்படின்ற ஒரு பிளேஸ், அதுவுமே வந்து ஆல்ஃப்ரெட்டில் தான் வந்து இருக்குது. அப்புறம் கென்டக்கி அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்வீட் ஹோம்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து ஸ்வீட் ஹோம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹோம்லாம் சொல்ல முடியாது, இது ஒரு பிட்டரான ஒரு ஹோம் தான். ஐரானிக்கலாக வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த நாவலில் வந்து ப்ரொட்டகானிஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போதுல சத்தே வந்து ப்ரொட்டகானிஸ்ட், டென்வர் வந்து செகண்ட் ப்ரொட்டகானிஸ்ட். அதே மாதிரி வந்து நம்ம பிலவர்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாவலில் வந்து 3 பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் நரேட்டட் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், சரியா. பாஸ்டில் உள்ள இன்சிடென்ட்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெசன்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாவலுக்கு 2 கிளைமேக்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ 2 கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லேவரி, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து ஒரு கிளைமேக்ஸ். இன்னொன்று வந்து கம்யூனிட்டி வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. சாலிடரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லது கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ பிலவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் வந்து கோஸ்ட் வந்து அவங்க அம்மாவை, அந்த இவ்வளோ கூட பிறந்த பிள்ளைங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பான்னா டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பா. ஸோ இப்போ கம்யூனிட்டியாக வந்து பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஹியூமன் செயினாக வந்து நிற்கும் போச்சில் தான் வந்து அந்த பிலவர்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விரட்டி அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ பேய் வந்து இருக்கிறதுனால இதில் வந்து சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு வைட்டல் பார்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். நம்ம வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். சத்தே வந்து யார் அப்படின்னா ஹேலையுடைய ஒய்ஃபு. அதுக்கப்புறம் வந்து பாட்வின்ஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேலைக்கும் சத்தேக்கும் ஒரு பெனிஃபேக்டர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஸ்ட்ரீட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து 124 ப்ளூ ஸ்டோன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹோம் தான், ஓகேவா. ஸோ அந்த ஹோமை தான் வந்து 124 ப்ளூ ஸ்டோன் ரோடுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான். யார் ரெண்ட் பண்ணியிருப்பானா பேபி சக்ஸ் வந்து ஹேலையுடைய மதர், அதே மாதிரி சத்தையோடைய மதர் இன்லான்ற மாதிரி சொல்லலாம், பிலவரோட பாட்டி, எப்படினாலும் வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம். பாட்வின் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் 124 ப்ளூ ஸ்டோன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சின்சினாத்தி அப்படின்ற அந்த பிளேஸில் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் செத்தே அப்படின்றத சொன்னோம். செத்தேன்றது ஒரு ட்ரீ அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ எதனால் வந்து இவளுக்கு செத்தே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அப்படின்னா செத்தே ட்ரீ வந்து இவளுடைய முதுகில் வந்து தழும்பு மாதிரி ஒரு ஸ்காராக வந்து இருக்கும். ஸோ அதனால் இவளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க செத்தே அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ட்ரீயோடைய நேமே வந்து வச்சிடுறாங்க. இதில் வந்து ப்ராஸ்டியூஷன் பற்றியும் வந்து இதில் ஆத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செத்தைக்கு வந்து 2 பையங்க பறப்பாங்க. அந்த 2 பையன் வந்து என்ன பண்ணிடுவான், இறந்து போக மாட்டான், அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணை வந்து செத்தையை வந்து என்ன பண்ணிடுவா, கொன்னுட்டு அவள் ஜெயிலுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து செத்தையை வந்து இதில் வந்து நீக்ரோ உமனாக வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிலவட் அப்படின்ற நேம் வச்சது யார் அப்படின்னா செத்தே தான். அந்த குட்டி பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் பிலவடோடைய கல்லறையில் போய் பிலவடுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 28 நாள் அந்த பேபி வந்து உயிரோடு இருக்க போச்சுல, அந்த பேபிக்கு வந்து பிலவட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கும். என்னென்னா, ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டோன், பிங்க் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அந்த பிங்க் ஸ்டோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த பேபி பிங்க் கலரில் இருக்கிற அந்த ஸ்டோனை வந்து செத்தை என்ன பண்ணுவா அப்படின்னா, கிரேவ்யார்டில் பிலவர்டோடைய அந்த கல்லறையில் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து லேட்டராக வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ், ஒரு சிம்பிளாகவும் வந்து இந்த நாவலில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த விஷயங்களே வந்து நிறைய தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சம்மரி வந்து பார்ப்போம். இப்போது இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வந்து இந்த நாவலில் உள்ள சில விஷயங்களை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் சோக் செரி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ தான் வந்து செத்தையோடைய ஸ்பைனில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து செத்தே ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சோக் செரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இவளுக்கு வந்து செத்தே அப்படின்ற மாதிரி வந்து நேம் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், எமரால்டு க்ளோசெட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது வந்து எப்படின்னா, டின்னால் செய்யப்பட்ட ஒரு க்ளோசெட், ஓகேவா. ஸோ அந்த க்ளோசெட்டில் வந்து செத்தையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடைச்சி போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாம்பேட்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கும், ஜோஷுவா. அவன் வந்து தன்னுடைய ஒய்ஃபே வந்து சந்தேகப்பட்டிருப்பான். அதனால வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, தன்னுடைய நேம் வந்து ஜோஷுவான்றது ரொம்ப பைபிளில் உள்ள நல்ல ஒரு நேம். ஸோ நம்ம வந்து அந்த நேம் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்பேடாக வந்து மாற்றிருப்பான். இவன் வந்து செத்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வந்து வரும். அப்புறம் ஹோவர்டும் பக்லரும் வந்து ஒரு 13 வயசு இருக்கும் போச்சில் தான் வந்து வீட்டை விட்டே வந்து ஓடி போவாங்க. அப்புறம் செத்தே வந்து தன்னுடைய பொண்ணு பிலவடை வந்து கொல்றதுக்கு யூஸ் பண்ண அந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஹேண்ட்ஷா தான் வச்சு அவள் வந்து கொல்லுவாள். டீர் க்ரீக் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிவர் உண்டு. ஸோ அந்த ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரீமை வந்து தாண்டுறதுக்கு வந்து ஸ்டாம்பேட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, செத்தைக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதனால வந்து இதில் வந்து டீர் க்ரீக் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். அப்புறம் வந்து என்னென்னா, பிலவடு வந்து குட்டி பொண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவான்னா, பாட்டு பாடுவாள், லல்லபி பாடுவாள். ஸோ அந்த லல்லபியை வந்து லாஸ்ட்டில் பிலவடு வந்து பாடும். ஸோ அப்போ தான் வந்து தெரியும், ஓகே இது வந்து ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செத்தையோட மேரேஜ், அப்போ செத்தைக்கும் ஹேலேக்கும் வந்து மேரேஜ் நடக்கிற அந்த டைமில் வந்து மிஸ்ஸஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய்பர், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இயரிங் வந்து இவளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இயரிங் வந்து இவ தொலைச்சிருப்பா. லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கோஸ்டே வந்து அந்த இயரிங்கை வந்து கொண்டு வருவாங்க. அந்த இயரிங் வந்து நீ எங்கே வச்சுருக்க அப்படின்ட்டு ஒன்று தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாள். ஸோ அதை வச்சு கூட இதில் வந்து கண்டுபிடிப்பாங்க, இவ வந்து ஒரு கோஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரியும். அதுக்கப்புறம் இதில் வந்து எமரால்டு க்ளோசெட்னு வந்து நான் சொன்னேன். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்த நாவல் வந்து ரொம்ப சவுண்ட்லாம் வந்து கேட்கும். அந்த பிலவடு தான் வந்து அப்படி ரொம்ப சவுண்டெல்லாம் வந்து மேக் பண்ணுவாள். அப்புறம் வந்து நம்ம சொன்னோம், ஐரானிக்கெலாம் வந்து ஸ்வீட் ஹோம்னு இங்கே வந்து இருக்குது. அது வந்து ஒரு பிட்டரான ஒரு ஹோம், அது வந்து கென்டக்கியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் மிஸ்டர் கார்னர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஸ்கூல் டீச்சரோட ஹெல்ப்பால் வந்து அவர் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்னர் வந்து யார் அப்படின்னா, ஸ்லேவ் ட்ரேட் பிளான்டேஷனுடைய இந்த ஓனர்னு கூட சொல்லலாம். இவங்க கிட்ட வந்து நிறைய ஸ்லேவ் இருக்காங்க. அதில் வந்து ஹேலே, பேபி சக்ஸத்தே, பால்டி, அப்புறம் இன்னும் பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சிக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாட்டிகிட்ருப்பாங்க. இப்போ சத்தே வந்து எஸ்கேப் ஆகிடுறா. பால்டே அவளுடைய பிள்ளைங்க எல்லோரும் வந்து அந்த ஸ்லேவ் ட்ரேடில் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்க, அந்த ஸ்வீட் ஹோமை விட்டு எப்படியாட்டு போயிடணும், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கா.
ஒரு ஷெட்டில் வந்து இவளை வந்து போட்டுருவாங்க, இவளையும் அவளுடைய பிள்ளைங்களையும் வந்து அது போட்டுருவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே, அந்த க்ளோசெட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் வந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுவா. பால்டே வந்து இவளுக்கு வந்து ரொம்ப இதாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா. அந்த எமரால்டு க்ளோசெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்தோம் தானே, அது வந்து டின்னால் தான் வந்து என்க்ளோஷர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளேஸில் இவள் இருக்க பட்சம் ரொம்ப தனியாக வந்து இருக்கிற மாதிரி வந்து இவளுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த பிலவடு பேய் வந்து இவகிட்ட வந்து 2 கொஷின் கேட்கும். நீ எனக்கு லல்லபி வந்து பாடினாலன்ட்டு அந்த லல்லபி வந்து பாடி காட்டும். அதே மாதிரி இயரிங்ஸ் வந்து மிஸ்ஸஸ் கார்னர் கொடுத்தது வந்து எங்கே அப்படின்றது, அதுவும் கிறிஸ்டல் இயரிங்ஸை வந்து கேட்கும். ஓகேவா, அது கிறிஸ்டல் இயரிங். ஸோ அதையும் வந்து அந்த பிலவட் பேய் வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பால்டே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் அவனுடைய ஹார்ட்டை வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரஸ்டட் டொபாக்கோ ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டொபாக்கோ சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால ஹார்ட் வந்து இப்படி ரெஸ்ட் ஆகிடும் தானே. ஸோ அந்த ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா, அவனுடைய பாஸ்ட் மெமரிஸ் வந்து அவனுடைய மைண்டில் இருக்கிறதுனால அவனோட ஹார்ட் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்து புதஞ்சு கிடக்கிறதுனால அது வந்து ஒரு பிட்ரான ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. டீச்சரோட நெஃப்யூ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவளை வந்து ரேப் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிராண்டி விம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து இருப்பாங்க. அவன் வந்து என்ன பண்ணிடுவானா, பால்டே இருக்கான் தானே. ஸோ அந்த பால்டே வந்து ரூம்குள்ளே வந்து பூட்டி வச்சுருப்பான். அங்கே வந்து ஒரு வென்டிலேஷன் எதுவுமே வந்து இருக்காது. அது வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது ஆல்ஃப்ரட் ஜார்ஜ் அந்த பிளேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படியோ தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ப்ரிசனில் இருப்பாங்க. ஒரு 46 ப்ரிசனர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அந்த பிளேஸ்லேருந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லோரும் வந்து தப்பிச்சு போகணுன்னு பிளான் போட்டு போயிடுவாங்க. எப்படி போவாங்க அப்படின்னா, கன் ஷாட் வந்து ஒரு அலாரம் மாதிரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா, இந்த ப்ரிசனர்ஸ் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மட் ஸ்லைடு உருவாகும். ஸோ அப்படியும் வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து அந்த ஜெயிலை விட்டு இவங்க வந்து எஸ்கேப் ஆகி அவங்க வேறு ஒரு பிளேஸ் போயிடுவாங்க. இப்படி போகிற அந்த டைமில் தான் வந்து செத்தே வந்து என்னென்னா, ஓஹியோவில் இருக்கிற அந்த ரிவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த டீர் கிராக் அப்படின்ற மாதிரி டீர் க்ரீக் அப்படின்ற அந்த ரிவர் வழியாக வந்து இவள் வந்து போவாள். அப்போ தான் வந்து இவளுக்கு வந்து டென்வர் அப்படின்ற அந்த பேபி வந்து பிறக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்லேவ் ட்ரேட்லேருந்து தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இவள் ப்ரிசனில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ண மோஸ்ட்டில் டென்வர் வந்து பிறக்கிறா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. டென்வர் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து எதுக்கு நேம் வச்சா அப்படின்னா, டென்வர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. அவள் வந்து ஒரு இங்கிலீஷ் லேடி. அந்த பொண்ணு தான் வந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இவளுடைய பேபிக்கு வந்து டென்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேம் வைக்கிறா. அதே மாதிரி நிறைய கும்பல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவளை வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து வருவாங்க, ரேப் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டாம்பைட் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பீப்புள்கிட்ட இருந்து செத்தையை வந்து காப்பாற்றுவான். ஸோ அதுவுமே வந்து ரிவரை கிராஸ் பண்ணுற அந்த டைம் வந்து நடக்கும். ஸோ அதனால் 2 டைம் வந்து செத்தையை வந்து காப்பாற்றுவாங்க. ஒன்று வந்து டென்வர், இங்கிலீஷ் லேடி வந்து ரிவர் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுவும் டென்வர் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க மூச்சில் பிஹார்ட் பண்ணுற அந்த ஸ்டேஜில் வந்து காப்பாற்றுவாங்க. தென் ஸ்டாம்பைட் வந்து அவனுமே வந்து காப்பாற்றும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பிளாட் சம்மரி இன்னுமே வந்து பார்க்கல. நம்ம வந்து இப்போ பார்த்தது வந்து அவுட்லைன் தான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம அந்த நாவலை வந்து நல்லா கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சமம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tada, bye bye.